முத்துக்குமார் நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள். அதில் முதல் தகவலே பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து இந்த ஈரான் யூஎஸ் உடைய வார் வந்து முடியட்டும் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து அவர் இன்றைக்கி வந்து ஒரு கெடு கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு 10 ஹவர்ஸ் தான் டைம் இருக்கான். அதுக்குள்ளே வந்து கொடுக்கலன்னா ஈரானியே வந்து அழிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அவர் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்கள். எல்லாமே வந்து டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவர் என்ன போட்டிருக்காரு பாருங்கள், ஹோல் சிவிலைசேஷன் வில் டை டுநைட் நெவர் டு பி brought பேக் அகைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. 47 years ஆஃப் எக்ஸ்டார்ஷன், கரப்ஷன், டெத்து வில் ஃபைனலி எண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது இதை வந்து இன்னையோட முடிச்சிருவாரா, நீ நைட்டோட வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன விஷயம்னா, அவர் அவ்வளோ சீரியஸாக சொல்லும் போது யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து ஒன்றுமே புரியல. அவங்க கண்ட்ரிலேயே வந்து அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் இன்றைக்கி காலையில் ஒரு டேட்டா கொடுத்துருந்தேன் பாருங்கள். இது வரைக்கும் வந்து அவர் கொடுத்துருக்க வார்னிங்கை கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேலே வார்னிங் கொடுத்துட்டாரு. முதல்ல 48 hours கொடுத்தாரு, அப்புறம் வந்து 1 week கொடுத்தாரு, அப்புறம் 45 days கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு டேட்டா கொடுத்தாரு. ஸோ இப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறனால அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையே வந்து எல்லாருக்கும் போயிடுச்சு. அவர் இப்படி தாங்க சொல்லுவார், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி, மார்க்கெட்டை டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ட்ரம்ப்புடைய அனௌன்ஸ்மெண்ட்டை. பட் எனிவே கொஞ்சம் பயப்பட வேண்டியதாகவும் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பாதிக்கப்பட போகிறது நம்மளுடைய ஃபண்டு இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருக்கிறோம். அந்த பணம் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அது அவர் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது, கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் வந்து நான் இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? இல்லை இது கடந்து போகட்டும், இது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா, இல்லை வந்து இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி தோணுதா அப்படின்றத சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். நம்மளுடைய மார்க்கெட் வந்து இந்த கடந்த ஒரு 3 நாளாக வந்து ஃபாலோ பண்ணலை, அந்த வாருடைய டேட்டா வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஆமாங்க, ஃபாலோ பண்ணலை. ஏன்னா ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஈரான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் எங்களுடைய எதிரிகளுடைய கப்பலை மட்டும் தான் நாங்கள் தாக்குவோமே தவிர, எங்ககிட்ட வந்து எதிரிகளாக இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுடைய கப்பலை வந்து சுமூகமாக போகிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவோடது, மற்ற கண்ட்ரியோடது, சைனாவோடது எல்லாமே வந்து தெளிவாக அழகாக வந்து போய் சேர்ந்துருது. ஸோ அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் நீங்கள் இன்டெரக்டாக வந்து கவனிக்கணும். எந்த உலக நாடுகளும் வார்க்கு இப்போ ரெடியாக இல்லை அப்படிங்கிறது வந்து புரியுது. ஏன்னா இவ்வளோ தூரம் யூஎஸ் வந்து ப்ரெஷர் போட்டு இது எல்லாத்துக்கும் பிரச்சனை வருதுன்னப்போ யாருமே இதை வந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு வரல. ஓகே, யாருமே இந்த போரில் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு எந்த கண்ட்ரிக்குமே தயாராக இல்லை. எல்லோரும் விலகி தான் போகிறாங்க. அப்படின்னா என்னென்னா, வாரை வந்து எந்த கண்ட்ரியும் விரும்பலை அப்படிங்கிறது வந்து நல்ல தெளிவாக தெரியுது. அப்போ அந்த 3rd World Warன்னு சொல்லி நம்மளை பயமுடுத்துறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா எந்த கண்ட்ரியுமே வந்து ஒரு தன்னுடைய வாய்ஸ் வந்து இதுக்கு ரைஸ் பண்ணலை அப்படின்றப்போ வார்க்கு யாரும் வந்து விருப்பப்படலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸை பார்த்து பயப்படுறாங்க. யூஎஸ் வந்து இந்த சுப்ரீம் பவர் அப்படின்றனால அவங்கக்கிட்ட போய்ட்டு எதுக்கு நம்ம தேவையில்லாமல் சொல்லணும், அதனால் நம்ம சைலண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிகள் செயல்படுவதா அவங்க அமெரிக்காவிலேருந்து ஒரு அதிகாரி வந்து தகவல் கொடுத்துருந்தார். பட் நான் வந்து அதை அப்படி பார்க்கல. வார் வேண்டான்னு எல்லா கண்ட்ரியும் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சைலண்ட்டாக இருந்துக்கலாம், இது எதுக்கு தேவையில்லாமல் பெருசாக மாற்றிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் விரும்புகிறேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். பட் எனிவே இன்றைக்கி நைட்டு வந்து நமக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். அதே மாதிரி ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி டேட்டாவும் நாளைக்கு நமக்கு கிடைக்கும். ரொம்ப வலட்டைலான மார்க்கெட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரம்ப்புடைய அனௌன்ஸ்மெண்ட்டை நம்பலை. இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, ஓகேவா? ஏன்னா பர்சனுடைய ஸ்பீச்சும் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அவர் என்ன செய்வார், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது புரியலை. அப்படின்றப்போ அவர் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை, அவர் வார்த்தை மேலே ட்ரஸ்ட் இருக்கோ இல்லையா, அவர் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பயத்தில் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். இன்னும் 1 day தானே, அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய மார்க்கெட், இந்தியா பங்குச்சந்தை அதை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த யூஎஸ் ஈரானுடைய வார் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பெருசாகி வேறு ஏதாவது பிரச்சனைக்குள்ளே கொண்டு போகாத வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து அதை டிஸ்கவுண்ட் பண்ணி போயிடும். ஓகே, ஏன்னா இப்போது ரஷ்யா உக்ரைனோட வார் எப்படி நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி மேலே வந்துட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு சேதங்கள் இல்லாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரம் அப்படி தான், அந்த வாரம் வந்து அந்த இடத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்களே தவிர அங்கேருந்து பெரிய லெவலில் கொண்டு போகலை. இப்போ இந்த வாரம் வந்து இவங்களுக்குள்ளே அப்பப்போ ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணிச்சு, 2 ட்ரோன் அட்டாக் பண்ணிச்சு, இப்படியே சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம வந்து அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இது வந்து பெருசாகுது, அடுத்த லெவல் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம பயப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 1 day தான் நான் வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி பங்குச்சந்தையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
இன்றைக்கி வந்து நிஃப்டி மார்க்கெட்டு முடியும் பொழுது 155 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சுது. காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 11 வரைக்கும் சைடுவேல இருந்தது. நான் நேற்றுக்கு வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பேட்டர்னை வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். காலையில் கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவில் போகுது. கடந்த 2 நாட்களாக அப்படி தான் மார்க்கெட் போகுது. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்தாங்களோ அதே தான் போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து சைடுவேல இருந்தது. 10 அப்புறமே பார்த்தீங்கன்னா இல்லை 11 மணி வரைக்கும் 11 வரைக்கும் சைடுவேல இருந்தது. அதுக்கு அப்புறமே வந்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, நமக்கு பாசிட்டிவில் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது இல்லாமல் நமக்கு வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் நிறைய நியூஸ்க்கு வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம லாஸ்ட் வீக் வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம், மார்க்கெட் வந்து என்ன குட் நியூஸ் வந்தாலும் ரியாக்ட் ஆகாது, மேக்ரோ டேட்டா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த மேக்ரோ டேட்டா இருந்தாலுமே நம்மளுடைய டொமஸ்டிக் டேட்டாக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருக்கு, நேற்றுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த இவங்களுடைய வார் டேட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு அக்யூமுலேஷனுக்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வாருக்காக தான் எல்லோரும் வந்து தாங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு டிக் மார்க் போட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் போயிடலாம். பார்ப்போம் இன்றைக்கி சப்புன்னு முடியுதா, இல்லை அவர் அட்டாக் பண்ண போகிறாரா, என்ன டேட்டா வரப்போகுதுன்றது வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகே, எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து 155 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 20% டச் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. 10%க்கு மேலே வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, 10%க்கு மேலேயே ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. 5%க்கு மேலே ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ரெக்கவரி பாயிண்ட் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஸ்லைட்லி காமிச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, ட்ரம்ப்போடைய அந்த த்ரெட்டுக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து செவி சாய்க்கவில்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்மளுடைய எதிர்பார்ப்புப்படி கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் வந்து 77 புள்ளிகள் டவுனில் இருக்குது. 23,060 இருக்குது. 77 புள்ளிகள் டவுன்னா இப்போ வரைக்கும். அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு வந்து டவுனில் தான் எதிர்பார்ப்போம் அந்த 77 புள்ளிகளை. இன்னும் நாளைக்கு மார்னிங் நமக்கு டைம் இருக்குது. அந்த மார்னிங் வந்து நம்ம ஒரு தடவை மார்க்கெட்டை பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ குளோபல் மார்க்கெட் டேட்டா வந்து கிஃப்ட் நிஃப்டி 77 இல்லைங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்குள்ளே 87 புள்ளிகள் ஆகிடுச்சு, குறைஞ்சிக்கிட்டே வருது. யூரோப்பியன் மார்க்கெட்டு பாசிட்டிவில் இல்லை. யூஎஸ் மார்க்கெட்டு மிக்ஸ்டு மார்க்கெட்டாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டு மிக்ஸ்டு மார்க்கெட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான டேட்டா க்ரூட் ஆயில் டேட்டாங்க. க்ரூட் ஆயில் வேகமாக மேலே ஏறிக்கிட்டே வருது. யூஎஸ் ஆயில் 2% ஏறி இருக்குது. யூகே ஆயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1% அப்ராக்சிமேட்டாக வந்து ஏறி இருக்குது. அது இல்லாமல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டாலர்டு சில்வர், கோல்டு சில்வர் ஏறவே இல்லை. ஓகே, கோல்டு சில்வர் ஏறலை. அடுத்தது வந்து கிரிப்டோவும் வந்து ஏறலைங்க, எல்லாமே டவுனில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் வந்து பெரிய அளவில் ஏறலை, ஆனால் ஒரு 1% ஏற்றத்தில் வந்து இருக்குது க்ரூட் ஆயில். ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். க்ரூட் ஆயில் பொறுத்தவரை 1.46% ஏற்றத்தில் இருக்குது. துல்லியமாக சொல்லணும்னா 1.5% ஏற்றத்தில் இருக்குது. இன்றைக்கி நமக்கு காலையில் டேட்டா கிளியராக கிடைக்கும். காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு டேட்டா கிடைக்கும். ஓகேவா, வெயிட் பண்ணுவோம். ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதுவும் வந்து மார்க்கெட்டில் ஒரு வாலட்டிலிட்டியை ஏற்படுத்தும். அதுக்காகவும் நம்ம காத்திருக்கணும். அது இல்லாமல் டொமஸ்டிக் டேட்டாக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2வது ரிசல்ட் சீசன், அதையும் வந்து கவனிக்கணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜியோ பாலிட்டிக்கல் நியூஸ் பார்த்துட்டோம். நம்ம மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வார, அது ஒரு டேட்டா பார்த்துருக்கோம். 2வது நம்மளுடைய மார்க்கெட் வந்து டெக்னிக்கலி ஒரு வேல்யூ பையிங் பொசிஷனில் வந்து இருக்கிறதா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணி பையிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் இன்னும் இறங்குதா இறங்கலையான்றது கேள்வி இல்லைங்க. பட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு வேல்யூ பையிங்கான பாயிண்ட் அப்படின்றத வந்து இன்வெஸ்டர்ஸ் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல வேல்யூ பையிங் வந்து உள்ளே வருது. அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். நீங்கள் அதுக்காக ஃபுல் பணத்தை இந்த இடத்துல போடணுன்றது அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு பையிங் இனிஷியேட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி தான் வேல்யூ பையிங் வந்து மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல், அப்புறம் மார்க்கெட்டில் வந்து அந்த பொலிட்டிக்கல் நியூஸை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கான தயாராகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேல்யூ பையிங் நடந்துக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் சீசன் வந்து இருக்குது. ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருக்குது. 5 டேட்டா இருக்குது. 6வது டேட்டா கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 87 புள்ளிகள் வந்து டவுனில் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கணும். 7வது மெயின் டேட்டா, இன்றைக்கி யூஎஸ் வார் வந்து எஸ்கலேட் பண்ணுறாங்களா இல்லையா, இது அப்படியே ஸ்மூத்தாக முடிஞ்சிருமா சப்புன்னு முடிஞ்சிருமான்றது தெரில. காலையில் நமக்கு எல்லா டேட்டாவும் கிடச்சிரும். தூங்கி எந்திரிச்சோம்னா காலையில் டேட்டாவும் கிடச்சிரும். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிடலாம். ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை. ஓகே, ஸோ இது இல்லாமல் வேறு என்ன நியூஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஓலாம் இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும். நம்ம தொடர்ந்து வந்து ஐபிஓ டேட்டா பார்ப்போம். ஓகே, ஸோ நாளைக்கு காலையில் வந்து நம்ம மார்க்கெட்டில் சந்திப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட்டிங். இப்போது என்னதாயா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் நடக்கக்கூடாது. இது ஸ்மூத்தாக போயிடணும். நம்ம பயத்தினால வந்து நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்படியே தள்ளி நிற்கிறோமே தவிர, பட் ரியலாக அந்த மாதிரி வாரெலாம் எந்த கண்ட்ரிக்கும் வந்து நடக்கக்கூடாது. எல்லோரும் வந்து
எல்லா மக்களும் சேஃபாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ப்ரே. ஸோ நீங்களும் அதே வந்து பண்ணுங்கள். நன்றி. நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம், மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஓகே, மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராம்லேயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க வந்து வெறும் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா பத்தாதுங்க. இமீடியட்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிவிடுங்க. ஓகேவா? என்னுடைய ரெஃபரல் லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.